நமக்கும் தேவனுக்கு இருக்கிற இடைவெளி அதிகமாகும்போது அவருடைய வார்த்தை மேல் நமக்கு ஒரு பிடித்தம் இருக்காது. என்னோடு தேவன் பேச வேண்டாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் மேகத்துக்கு உள் இருந்தான், 40 நாள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் தான் அவனை இறங்கி போன்னு சொன்னார். தேவன் இறங்கி போன்னு சொல்கிற வரைக்கும் அவன் இறங்கி போகவே இல்லை. அவனுக்கு மத்தியில் இடிமின்னல் நெருக்கமாக இருந்தது, பயங்கரமான கார்மேகம் எல்லாம் அதுக்கு நெருக்கமாக தான் இருந்தான். ஆனாலும் 40 நாட்களும் சலிக்காமல் தேவ வார்த்தையை கேட்டான். ஆமென். அப்போது தேவனே நீ இறங்கி போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் தேவனுடைய வார்த்தை மேல் அவ்வளோ கவனமாக இருந்தான். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த அவருக்கு நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவர் வார்த்தையை கேட்போம். அதனால தான் அந்த மனுஷன், ஒரு பக்கம் பார்வோனின் படைகள், ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புகள், ஒரு பக்கம் செங்கடல், ஆனால் இதன் மத்தியிலையும் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய கோலை அவன் எடுத்து நீட்டினான்.